என்று ரதங்களையும் எருசலேமின் என்று குதிரைகளையும் அற்றுப்போக பண்ணுவேன். யுத்த வில்லும் இல்லாமற் போகும். அவர் ஜாதிகளுக்கு சமாதானம் கூறுவார். அவருடைய ஆளுகை ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லைகள் பரியந்தமும் செல்லும். கர்த்தருக்கு பயம் உண்டாகட்டும். இந்த வசனம் யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து, அவருடைய ராஜ்யத்தை குறித்து சொல்லப்படுகிறது. இன்றைக்கும் அவருடைய ஆளுகை, கர்த்தருடைய ஆளுகை ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லை பரியந்தமும் செல்லும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அவருடைய ஆளுகை, நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய வேலையில, நம்முடைய எல்லா பிரயாசங்களிலும் அவருடைய ஆளுகை உண்டாயிருப்பதாக. கிதியோன் சொன்னார், நானும் ஆளுவதில்லை, என் பிள்ளை ஆளுவதில்லை, கர்த்தரே உங்களை ஆளுவாராக என்று சொல்லி. இன்றைக்கும் கூட நம்மை கர்த்தர் தாமே ஆட்கொண்டு ஆளுகை செய்வாராக. அவரே நம்மை ஆளட்டும். அவர்தான் நம்மை ஆளுகிறது. நம்மை நாம் ஆள்வதை விட அவர் நம்மை ஆளும் பொழுது அந்த இடத்துல பெரிய ஒரு ஆசீர்வாதம் உண்டு. ஆகவேதான் ஆண்டவரே நீர் எங்களை ஆட்கொண்டு நடத்தும் என்று சொல்லி நாம் பாடுகிறோம். சில பாடல்களை கூட நம்ம செய்ய ஒரு பாடல், ஆளுகை செய்யும் ஆவியானவரே என்று சொல்லி அவரை ஆளுகை செய்வதற்கு, ஆளுகை என்பது நம்மை வழி நடத்துவதற்கு, நாம் செய்ய வேண்டியவைகளை செய்வதற்கு, நம்ம என்ன செய்யணும்னு தெரியாம இருக்கும்போது அதை செய்வதற்கு, நம்மை வழி நடத்துவதற்கு அவர் நமக்கு தேவை. ஆகவே அவருடைய ஆளுகை ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமி எல்லை பரியந்தமும் செல்லும். அவருடைய ஆளுகைக்கு அந்த வசனத்துக்கு நீங்க முன்னாடி பாத்தீங்கன்னா, அதுல 10ஆம் வசனத்துல முதல்ல சொல்றாரு, எப்பிராயிம் என்று ரதங்களையும் எருசலேமின் என்று குதிரைகளையும் அற்றுப்போக பண்ணுவேன். ஒரு ஆளுகை என்பது ஒரு ராஜ்யம், ஒரு ராஜா. இந்த ராஜா அவர்கிட்ட எவ்வளவு குதிரைகள் இருக்கிறது, எவ்வளவு யுத்த குதிரைகள் இருக்கிறது, எவ்வளவு ரதங்கள் இருக்கிறது, அதை பொறுத்து தான் அந்த ராஜாவுடைய வலிமையை சொல்லுகிறது பார்க்கிறோம். வேதாகமத்துல பழைய ஏற்பாட்டுல எல்லாத்தையும் பார்ப்போம். அந்த ராஜா ரொம்ப பலசாலி, பராக்கிரமசாலின்னு சொன்னா அவர்கிட்ட இத்தனை ரதங்கள் இருந்தது, இத்தனை குதிரை வீரர்கள் இருந்தார்கள், இத்தனை பராக்கிரமசாலிகள் இருந்தார்கள். ஆனா இங்க வசனம் சொல்லுகிறது, எப்பிராயிம் என்று ரதங்களையும் எருசலேம் என்று குதிரைகளையும் அற்று போக பண்ணுவேன். அப்படின்னா சில நேரங்கள்ல நம்முடைய பெருமை, நம்ம குடும்பத்துல கூட பாருங்களேன், நம்ம எப்படி இருக்குன்னா, கடந்த காலங்கள்ல பெரிய குடும்பம் எது, அதுதான் அடிதடி பண்றதா இருக்கும், பஞ்சாயத்து பண்றதா இருக்கும், கட்ட பஞ்சாயத்து பண்றதா இருக்கும், அல்லது அடாவடித்தனம் பண்றதா இருக்கும், அதிகாரம் செலுத்துறதா இருக்கும். ஏன்னா பெரிய குடும்பம்னு சொல்லிட்டு. இங்கேயும் ஒரு ஆளுகை நிறைந்த ஒரு ராஜா என்று சொல்லும் பொழுது, அவரிடத்துல ரதமும் எருசலேமின் அங்கே குதிரைகளும் போர் வீரர்களும் நிறைந்த இடம் தான் அது. அவர்கள் யார்கிட்ட நிறைய இருக்கோ அந்த போர்ஸ் தான் நம்ம வச்சு பார்ப்போம். ஆனா இங்க ஆண்டோடைய வசனம் சொல்லுகிறது, இதெல்லாம் அற்று போகும் என்று சொல்லுகிறார். அப்படின்னா ஒருவேளை நம்ம முன்னாடி நம்ம கோபம், நம்ம தைரியம், அடிதடி பண்ணது, நம்ம வச்சு நம்ம பெருமையா நடந்துகிட்டது, இதெல்லாம் கிடையாது. இது எல்லாத்தையும் கர்த்தர் ஓய பண்ணுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, அதை எல்லாவற்றையும் ஓய பண்ணுகிறார். அதுக்கடுத்து யுத்த வில்லும் இல்லாமற் போகும். அப்ப யுத்த வில்லு கிடையாது. ஒரு நல்ல பவர்ஃபுல் ஒரு கிங்டம் என்று சொன்னால் அவர்களுக்கு யுத்த வில் இருக்கும். ஏன்னு சொன்னா யுத்தத்துல அவங்க அந்த வில்லுகளை பயன்படுத்துவார்கள். அப்போ வில்லால் மேற்கொள்ளுகிறது,
இந்த காலகட்டத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படி சொன்னா பயங்கரமான நியூக்ளியர் வெசல்ஸ் எல்லாம் நம்ம இன்றைக்கு பயன்படுத்துகிறார்கள், மிசைல்ஸ் எல்லாம் பயன்படுத்துகிறார்கள். பலவிதமான ஏவுகணைகள், துப்பாக்கிகள், பீரங்கிகள் என்றெல்லாம் பயன்படுத்தப்படுறது. அதனால் அது இல்லாமல் ஒரு ராஜ்யம் இன்னைக்கு எடுத்துக்கிட்டாங்க யுஎஸ்ஏ எடுத்துக்கிட்டோம்னா அவங்ககிட்ட அந்த பவர்ஸ் நிறைய வச்சிருக்கிறாங்க. ஆகவே அது வல்லரசு என்று நாம் சொல்லுகிறோம். அப்போ இவைகள் எல்லாம் இல்லாமலும் ஒரு ஆளுகை நடக்கிறது. அதான் சொல்றாரு, இதெல்லாம் இல்லாமலே போயிடும். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னு சொன்னா அந்த அரட்டுறவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் அடிபணிஞ்சு போவாங்க. அவர் தான் எல்லாம் ஆளுகை செய்வாரு. ஆனால் இங்கு ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது அது கிடையாது. அதெல்லாம் இல்லாமல் போகிறது, அதெல்லாம் மற்று போகிறது. அது இல்லாமலே அடுத்து சொல்றார், அவருடைய ஆளுகை ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லை வரையந்தமும் செல்லும். அப்ப இந்த காரியம் கிடையாது. ஆனா அவர் பெரிய ராஜா, அவருடைய ஆளுகை ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும் இருக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லை வரையந்தமும் இருக்கும். அந்த ஆளுகையை அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்மையும் அவர் அப்படித்தான் ஆளுகிறார். நம்மை பட்டயத்தினால் அல்ல, அவருடைய ரதங்களினுடைய வலிமையினாலே நம்மை ஆளுகை செய்யும்படியாக அவர் வரவில்லை. அவர் தம்முடைய சாந்த குணத்தினாலே அவர் நம்மிடத்தில் ஆளுகை செய்ய வந்தார். இன்றைக்கும் நம்மை அவர் ஆண்டு கொண்டிருக்கிறார். யுத்தத்தினால் அவர் மீட்டுக் கொள்ளாமல் அவர் தம்முடைய சொந்த இரத்தத்தினால் நம்மை மீட்டுக் கொண்டார். அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை கொண்டு நம்மை மீட்டுக் கொண்டு அவருக்கு நம்மை சொந்தமாக்கி தம்முடைய ஆவியையும் நமக்கு தந்து நம்மை அவர் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கும் உலகமெங்கிலும் இருக்கக்கூடிய கோடாகோடி ஜனங்கள் அவருடைய ஆளுகைக்குள் இருக்கிறார்கள் என்றால் அவர் யுத்தத்தினால் அல்ல, அவருடைய ரதங்களை கொண்டோ குதிரைகளை கொண்டோ பராக்கிரமசாலிகளை கொண்டோ அவர் தமக்கு சொந்தமாக்கி கொள்ளாமல் அவர் தம்முடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தையும் தன்னுடைய ஜீவனையும் கல்வாரி சிலுவிலே நமக்காக ஒப்பு கொடுத்து நமக்காக மரித்து உன்னதத்திலிருந்து பிதாவினிடத்திலே வேண்டி நமக்கு தமது ஆவியை நமக்கு அருளை செய்து அவருடைய ஆவியினால் நம்மை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். நம்மை அவர் ஆளுகை செய்யும் போது அது ஆசீர்வாதமே. அந்த ஆளுகையை நமக்கு உண்டாயிருக்கும் போது அது ஆசீர்வாதமே. ஆகவே இன்றைக்கும் கூட ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறது, அவருடைய ஆளுகை ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லை பரியந்தமும் செல்லும். பூமியின் எல்லை பரியந்தமும் அது செல்லும். இது பூமி எங்கும், அதனால தான் சொன்னார், பூமி எங்கும் அந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படும். எல்லாருக்கும் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்டு யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருப்பேன்னு சொன்னவர். பூமியின் எல்லை எங்கிலும் அந்த சுவிசேஷம் கடந்து செல்லும். இந்த நாளிலும் ஒருவேளை பட்டயங்களோ ரதங்களோ குதிரைகளோ உங்களுடைய குடும்பங்களை கலங்க பண்ணி கொண்டிருக்குமானால் உங்களை ஆள தேவ பிரசன்னத்தினால தேவ ஆவியானவர் ராஜாதி ராஜாவாய் வந்து அவர் ஆளுகை செய்வார். அவர் உங்களை ஆளும் பொழுது அசைக்கப்படுவீர்கள். ராஜ்யங்கள் அசைக்கப்படும், கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். ஜெபிப்போம். ஆண்டவரை என்னை நீர் ஆட்கொள்ளும் என்று ஆண்டவருக்கு விட்டுக் கொடுப்போம். யுத்தத்தினாலும் ரதங்களினாலும் பட்டயங்களினாலும் அல்ல, வில்களினாலும் அல்ல, அவருடைய ஆவியினால் அவர் நம்மை ஆட்கொள்ளும் பொழுது அந்த இடத்திலே சமாதானம் பெருகி இருக்கும்.